முன்னாள் அமைச்சர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது சேரை போட்டு இருதரப்பு மோதலாம் நடக்குதாங்க. சேரை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு. மாதேஷ், எந்த அரசியல் இயக்கத்துல இதெல்லாம் நடக்காம இருக்கு? ஏன் அதிமுக மட்டும் நம்ம புதுசா நடக்கிற மாதிரி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன். சண்டைக்கு பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். எதுங்க பதில் சொல்லுங்க? சண்டை இல்லாத அரசியல் கட்சி சண்டை இல்லையா? திருச்சியில இல்லையா? திண்டுக்கல்? ஆமாங்க, சண்டை இல்லாத அரசியல் கட்சி எதுங்க? பரபரப்பான ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. அதையாவது உங்களுக்கு தெரியுமா? மாபா பாண்டியராஜன் வெர்சஸ் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் ஒருமையில பேசிக்கிற அளவுக்கு வாதங்கள் போயிட்டு இருக்குது. என்ன சார் இது? உங்க கட்சிக்குள்ள இந்த பிரச்சனைக்காவது பதில் சொல்லுங்க சார். நடந்துங்க சார். இது தலைமை தெரியும். அரசியல்னா இதுதான் அடிப்படை மாதேஷ். போட்டி கண்டிப்பா இருக்கும். அந்த போட்டியை மீறி யார் அந்த இடத்துல வந்து நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மக்கள் மன்றத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எல்லா அரசியல் இயக்கத்தில் இருக்கிற விஷயம். அதுல அதிமுக விதி விலக்கு கிடையாது. வந்து இப்படி பாருங்க, அங்கங்க பிரச்சனைகள் அங்கங்க இருந்துட்டே இருக்குது. இது எல்லாம் இது ஆனா ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். எடப்பாடி சரியா வழி நடத்திட்டு போறாருன்றீங்க நீங்க. நான் சொல்றது எல்லா அரசியல் இயக்கத்திலயும் இது இருக்கும். அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்கிற. நான் ஏதோ ஒரு பெருசா இல்ல, அதெல்லாம் உங்க கற்பனை மாதேஷ். என்ன பெருசு சிறுசு? அப்போ அதை பேசுவோம்னா அடுத்து நான் ஒரு உதாரணம் சொன்னா, ஏன் அங்கே போறீங்கம்மா சார்? அத்தை போல சார் மருமகன் போன ஏரியாவுக்கு, மருமகன் துணை முதலமைச்சர் சார், அத்தை எம்பி, அத்தை போக மாட்டேன்ட்டாங்க சார். அவன் என்ன பெரிய துணை முதலமைச்சர், சின்ன பையன் போல சார் அத்தை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்ப நீங்க இப்ப கேட்ட கேள்வி மட்டும் பெரிய பிரச்சனை நீங்க மட்டும் உங்கள்ட்ட சொன்னாங்க. உங்கள்ட்ட சொன்னாங்களா பெரிய பிரச்சனை? வெளிப்படையா தான் இல்ல, உங்ககிட்ட இது பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்களா? நீங்க மட்டும் அடைமொழி கொடுக்குறீங்க பெரிய பிரச்சனைன்னு. அப்ப நான் அடைமொழி கொடுக்க கூடாதா?